தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழை தீவிரமாகியுள்ளது. காலையிலே தொடங்கிய மழை தொடர்ந்து படிப்படியாக அதிகரித்து பல பகுதிகளில் 10 சென்டிமீட்டருக்கு மேலே மழையானது காலையிலேருந்து பதிவாகி கொண்டிருக்கிறது. குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தொடர் மழை, இடைவிடாத மழை பார்த்திங்கன்னா பெய்து கொண்டிருக்கிறது. இந்த மழை மேலும் அதிகரிக்கக்கூடும். இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடித்து வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு மண்டலமானது இது இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறப்போகுது. இதனுடைய கரையை கடக்கும் பாதை எது, எந்த இடத்துல இது கரையை கடக்கும் அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாருடைய ஒரு கேள்வியும். அதன்படி பார்க்கும்போது நம்மளுடைய உலக மாடல்கள் காட்டக்கூடிய செய்தி, சில மாடல்கள் காட்டக்கூடிய செய்தி இது சென்னைக்கு போகிறது போலையும், சில மாடல்கள் கடலூரில் கரையை கடப்பது போலையும், சில மாடல்கள் இலங்கையில் கரையை கடந்து நம்மளுடைய தென் மாவட்டங்கள் வழியாக அரபிக்கடலுக்கு போவது போலையும் காட்டுது. எப்படி பார்த்தாலும் இது அரபிக்கடலுக்கு தான் போகுது. இந்த சூழ்நிலையில் நம்மளுடைய ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இலங்கைக்கு தெற்கு புறமாக நீடித்து வரக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்னும் ஒரு வார காலத்துக்கு நம்மளுடைய இலங்கைக்கும் தமிழகத்துக்கும் நெருக்கமாகவே இருந்து, இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமை தான் பார்த்திங்கன்னா இது சென்னையில் கரையை கிடப்பது போல் ஐரோப்பிய மாடல் காட்டுது. இது ஐரோப்பிய மாடல் தான் நம்ம எல்லாருமே உன்னிப்பாக கவனித்து பார்ப்பாங்க. அமெரிக்கா மாடலும் இருக்குது, இருந்தாலும் ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி தான் நம்ம ரொம்ப முக்கியமாக நம்மளுடைய இந்திய வானிலை மையம்லாம் இதை தான் ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிப்பாங்க. அதன்படி பார்க்க போனோன்னா இது தொடர்ந்து பார்த்திங்கன்னா இப்போது நிலவி கொண்டிருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று தான் செவ்வாய்க்கிழமை, நாளை புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை, அதுக்கடுத்து சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை தான், திங்கள் செவ்வாய் நேரத்தில் தான் பார்த்திங்கன்னா நம்மளுடைய சென்னைக்கு நெருக்கமாக வருவது போல வானிலை படங்கள் காட்டக்கூடிய செய்தியாக இருக்குது. இதனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு மழைப்பொழிவை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது பார்த்திங்கன்னா நாளை, அதாவது இன்று பெய்து கொண்டிருக்கக்கூடிய மழைப்பொழிவு இன்று நள்ளிரவு முதல் இன்னும் தீவிரமாகி டெல்டாவில் தீவிரமாகும், ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்கள்லேயும் தீவிரமாகும். இன்று நள்ளிரவு முதல் மழை படிப்படியாக அதிகரித்து நாளையும் அதிகரித்து நாளை முழுவதுமே 27ஆம் தேதி முழுவதுமே மழை ரொம்ப கூடுதலாக இருக்கும். 28ஆம் தேதியும் இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா 27ஆம் தேதி 28ஆம் தேதியெல்லாம் கொஞ்சம் சற்று நம்மளுடைய தமிழகத்துக்கு நெருக்கமாக சற்று இது விலகி பார்த்திங்கன்னா வங்கக்கடலில் இருப்பது போல் வானிலை படங்கள் காட்டுது. எப்படி இருந்தாலும் நம்ம தமிழக கடற்கரை ஓரத்திலேயே தான் இது இருக்க போகுது. அதனால் நமக்கு மழைப்பொழிவு செவ்வாய்க்கிழமை வரைக்கும் இருக்குங்கிற ஒரு செய்தியை உங்களுக்கு முக்கியமாக சொல்லிடுறேன். அதுதான் இப்போது காட்டக்கூடிய செய்தி. இது எந்த இடத்துல கரையை கிடக்கும், எங்கே கரையை கிடக்கும்னு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. இது கரையை கிடக்க போகிற இடம் எது, இது டெல்டா வழியாக போதா, இது கடலூர் வழியாக போதா அப்படின்லாம் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. ஐரோப்பிய மாடல் காட்டக்கூடிய செய்தி இதுதான். நீங்கள் வாட்டில் போட்டுக்கிட்டு குழம்பிக்க வேணாம். இது புயலாக உருவாகும்னு இது வரைக்கும் இந்திய வானிலை மையம் சொல்லலை. நமக்கு ரெட் அலர்ட் 2 நாள் கொடுத்துருக்காங்க. இன்றைக்கும் நாளைக்கும் நவம்பர் 26ஆம் தேதி 27ஆம் தேதி ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க. பல பகுதிகளில் 20 சென்டிமீட்டருக்கு மேலே பார்த்திங்கன்னா நம்ம தமிழகத்தில் மழையானது இந்த 2 நாட்களும் பதிவாகுவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்லா தெளிவாக கேட்டுங்க. இன்று செவ்வாய்க்கிழமை, அடுத்த செவ்வாய்க்கிழமை வரைக்கும் பார்த்திங்கன்னா தொடர்ந்து பார்த்திங்கன்னா தமிழக கரையிலேயே நீடித்து இது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தொடர்ந்து இருந்து கொண்டே விட்டு 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 கனமழையை கொடுத்து கொண்டு, குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் தொடர் கனமழையை கொடுத்து கொண்டு இருப்பது போல தான் வானிலை படங்கள் காட்டுது. எந்த ஒரு காற்றச்சமும் தேவையில்லை, எந்த ஒரு தீவிரமான இதனால் எந்த ஒரு சேதமும் ஏற்பட போவதில்லை. ஆனால் நமக்கு வடிகால் பணிகள் சரியாக இருக்கணும். ஏன்னா மழை அதிகமாக பெய்ய போது, ஏரி குளங்கள் எல்லாமே நிரம்ப போது. தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை இயல்பை காட்டிலும் கூடுதலான மழைப்பொழிவு பார்த்திங்கன்னா இந்த நிகழ்வு காரணமாக நமக்கு கிடைக்க போகுது. ஏற்கனவே நமக்கு அதாவது சென்னைக்கு நெருக்கமாக வந்த ஒரு நிகழ்வு நமக்கு மழையை கொடுத்து விட்டு சென்றது. அடுத்தது பார்த்திங்கன்னா நவம்பர் 13, 14, 15 தேதிகளில் ஒரு மழை கிடைத்தது. இப்போ வடகிழக்கு பருவமழையில் இது 3ஆம் சுற்று மழை, இதாவது 3வது சுற்றில் ஒரு நல்ல மழை கிடைத்து கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வு காற்று தரக்கூடிய நிகழ்வு கிடையாது, மழையை தரக்கூடிய நிகழ்வு, நல்ல மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதனால் பல பகுதிகளில் ஏரி குளங்கள் நிரம்ப வாய்ப்பு இருக்குது. தமிழ்நாட்டில் இது ஒரு வரப்பிரசாதம். அதனால் இதை ஏற்று மகிழுங்கள். நம்ம பார்த்திங்கன்னா இதனால் காற்று அச்சமோ எந்த ஒரு பயமும் கொள்ள வேண்டாம். இது ஒரு வார காலத்துக்கு தமிழகத்துக்கும் இலங்கைக்கும் நெருக்கமாக இருந்து இலங்கையில் பலத்த மழையை கொடுத்து கொண்டிருக்கிறது. இது மேலும் கொடுக்கும் 2 நாட்களுக்கு தீவிரமாக கொடுக்கும் அப்படிங்கிற செய்தியை சொல்லிட்டு இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நமக்கு 2 நாள் ரெட் அலர்ட் கொடுத்துட்டாங்க. அப்புறம் என்ன கேள்வி? இன்றைக்கும் நாளைக்கும் நவம்பர் 26, 27ஆம் தேதி ரெட் அலர்ட் கொடுத்தாச்சு. இன்னும் மேலும் எந்தெந்த எச்சரிக்கையெல்லாம் கொடுத்தாலும் நான் உங்களுக்கு நம்ம
நம்மளுடைய சேனலில் சொல்ல போகிறேன். அதனால் தொடர்ந்து அடுத்தடுத்த ஆடியோக்களில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.